ஸோ இதை தாண்டி இப்போ நான் வந்து என்னுடைய கருத்துக்களாக சொல்ல வர விஷயங்கள் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு மினிமலிஸ்டிக் லைஃபே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஏன் தேவை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது வந்து இந்த படம் சம்மந்தப்பட்டு நான் பேசலை. இப்போ நான் தனியாக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள், நிறைய பேர் வந்து என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, அதாவது ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறது தானே லைஃபு, நிறைய நமக்கு என்ன பிடிச்சிச்சோ அதெல்லாம் வாங்கி செலவு பண்ணி ஜாலியாக வாழலாமே, வேற என்ன இருக்குது லைஃப்பில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து அர்த்தபூர்வமாக வாழ்றது, மீனிங்ஃபுல்லாக வாழ்றதுனா என்னது, அப்படியே லைஃப் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அதுதானே அர்த்தபூர்வமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அகெயின் இது வந்து நான் எது சரி தப்புன்னா நான் சொல்ல வரல, அவங்கவுங்க லைஃபுக்கு எப்படி படிஞ்சது எனக்கு தெரியல, ஒருத்தருடைய புரிதல் இது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப், எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாகணுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வந்து எப்போ ஏற்படுத்தி கொள்ள முடியும், இல்லை அது வந்து எப்போ வந்து அது முக்கியம்னு உங்களுக்கு படும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு அர்த்தபூர்வமான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் இதெல்லாம் வந்து ஏன் முக்கியம் அப்படின்றது புரிய வரும். இப்போ நீங்கள் இந்த மினிமலிசம் டாக்குமெண்ட்ரி ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கூட இது எதுக்கு முக்கியம், இது எதுக்கு தேவைன்றதே உங்களுக்கு முதல்ல புரியாது. ஏன்னா வந்து இந்த மினிமலிஸ்டிக் லைஃப் ஏன் முக்கியன்றது தெரியணும்னாலே முதல்ல வந்து உங்களோட லைஃபுக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு அர்த்தபூர்வமான ஒரு விஷயம் இருக்கணும். உங்கள் லைஃபுடைய ஒரு ஆம்பிஷன்ஸ், இல்லாட்டி கோல், இல்லாட்டி வாழ்க்கையினுடைய பெரிய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேஷன் அப்படின்லாம் சொல்லலாம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து என்னை தீவிரமாக வந்து என்ன சொல்கிறது செலுத்துது, ஒரு ஃபயர் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கணும் லைஃப்பில். அது எது வேணாலும் இருக்கலாம். ஆர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சொல்லவே தேவையில்ல. ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீவிரமான பேஷன் இருக்கும். அவங்க வந்து அந்த ஆர்ட்டுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிக்க தயாராக இருப்பாங்க. எதை பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. வசதியாக வந்தால் வரட்டும் பரவாயில்ல, இல்லாட்டி சிம்பிளாக இருந்துக்கிற அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா எந்த நேரம் அவங்க கலைக்காக வந்து தங்களை அர்ப்பணிச்சுப்பாங்க. அது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பொதுவாக பொருந்தும். ரைட்டர்ஸு, பெயிண்டர்ஸு, மூவி டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் பொருந்தும். இல்லாட்டி வந்து சில பேருக்கு வந்து சோஷியல் சர்வீஸ், சமூகத்துக்கு நல்லது செய்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்களை ஈடுபாடு கொள்வாங்க. அதில் வந்து ஒரு பெரிய அர்த்தத்தை வந்து உணர்ந்துருவாங்க. அப்போ என்ன ஒன்று சொன்னால், இயல்பாகவே வந்து அதிலே அவங்க அதிகமாக அவங்களுடைய நேரத்தை, கவனத்தை எல்லாம் செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, மற்ற வாழ்க்கையை வந்து அவங்க எளிமையாக்கிக்கலாம், எதுக்கு பெருசாக இதெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி எல்லாமே சொல்லலாம். இப்போ சில பேர் எஜுகேஷன் சம்மந்தமாக சில பேருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் கல்வி கற்பிக்கணும், சமூகத்தை வந்து அறிவுள்ளவர்களாக ஆக்கணும், அந்த மாதிரிலாம் ஏதோ சில கோல், சில லைஃபுடைய ஆம்பிஷன்ஸ்லாம் சில பேருக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, அதில் அதிகமாக அவங்க கவனத்தை வந்து அவங்களால செலுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, மற்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். அவங்க இயல்பாகவே வந்து இந்த மற்ற பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு மாற்றிப்பாங்க. அகைன் வந்து இது வந்து ஒரு கட் அண்ட் ரைட்டான வரையறைலாம் இல்லை. இப்படிலாம் இருந்தால் தான் அது மினிமலிஸ்டிக் லைஃபு, இவ்வளோ மாதம் செலவு பண்ணால் தான் அது மினிமலிஸ்டிக் லைஃப் அப்படின்லாம் வந்து நம்ம ஒரு யூனிவர்சலான ஒரு வேல்யூலாம் போட முடியாது. கான்செப்ட் படி இந்த படம் நீங்கள் பாருங்கள், அவங்க லைஃபுக்கு இதை எப்படி வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும், எவ்வளோ தூரம் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ தொடர்ந்து இந்த விஷயங்கள் பற்றி நம்ம நிறைய பேசலாம். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு தனிநபருடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலும், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அலை அப்படின்னு நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன் நிறைய விஷயங்கள்ல. அது வந்து ஒரு பெரிய உலகத்துக்கே வந்து நிறைய அதனால ஏற்படக்கூடிய ஒரு நெகட்டிவான கான்சிக்வன்சஸ்ன்றது ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோலாம் பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு 4 பேத்துக்கு வந்து இந்த விஷயம் போய் சேர்ந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருடங்கள் இந்த இன்டர்நெட் ஏஜ், இதுக்கப்புறம் இந்த ரொம்ப கன்சூமர் லைஃப்க்கு இன்னைக்கு மாறி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த காலகட்டத்துக்கெல்லாம் முன்னாடி இருந்த இந்த குளோபலைசேஷன் பீரியடுக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய எக்ஸ்போஷர்ஸ்லாம் எதுவும் இல்லை தான். நிறைய கல்ச்சர்ஸ் தெரியாமல் இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் லைஃபு. அப்புறம் ஏதோ ஒரு உலகத்துடைய ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி நம்ம உடனே ஃபோனில் பார்க்கக்கூடிய அளவுக்கான வசதிகள்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ட்ரைவ் வந்து எல்லாத்தையுமே இல்லை. எல்லாருமே வந்து நிறைய செலவு பண்ணணும், பொருளை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வகையான கிரேஸ் வந்து எல்லாத்தையுமே அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ நிறைய அர்த்தப்படமான விஷயங்களை எல்லாருமே வந்து லைஃப்பில் ஈடுபட்டு தான் இருந்தாங்க. என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி வந்து இந்த இன்டர்நெட் ஏஜ், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த யூடியூப் வீடியோஸ் இல்லாட்டி வந்து இன்டர்நெட்டில் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். மெஜாரிட்டி 90% பார்த்தீங்கன்னா எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தான். ஸோ என்ன ஆச்சுன்னு சொன்னால், எல்லா காலத்துலையுமே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. அது வந்து மக்களால் அதிகமாக விரும்பப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து அது வந்து ரொம்ப மிகைத்து என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் வந்து அது மட்டுமே போதுன்ற அளவுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்களுடைய இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு வந்து அதிகமாக ஈடுபட என்ன ஆகுதுன்னா, பணம் சம்பாரிச்சிட்டே இருக்கணும், ஏன் சம்பாதிக்கணுன்ற பெரிய ஒரு கரெக்டான ஒரு புரிதல்லாம் இல்லை. சம்பாரிச்சிட்டே இருக்கணும், அப்புறம் அது என்ஜாய் பண்ணணும்.
அதுக்கப்புறம் இது இப்படியே ஓடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். கடன் நிறைய வேறு பத்த மாட்டேங்குது, இன்னும் அதிகமாக வேணுமே அப்படின்றது ஓடுறது. அப்புறம் வந்து நம்மளோட வருமானத்தை வந்து கார்பரேட்டில் வந்து எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே 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 போயிட்டே இருக்கிறது, எப்படி நம்ம வருமானத்தை அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது. இது வந்து ஒரு நபரோடைய சம்மந்தப்பட்ட மட்டும் இல்லை, எல்லாருமே இப்படியே ஓடும்போது என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரியான சேலஞ்சஸ், அதுக்கேற்ற மாதிரியான காம்படிஷன் இருக்க தான் செய்யும். அப்போ வந்து எல்லாருமே இதை நோக்கி இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மற்ற அர்த்தபூர்வமான விஷயங்கள் அப்படின்ற விஷயங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு அவங்க நேரமே இருக்காது. நேரம் இல்லாத போது என்ன ஆகுனா அவங்க ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு, இல்லை நாள் ஃபுல்லாக ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு, எந்த நேரமும் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனோடு வந்துட்டு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸேஷன் தான் போதும், சும்மா அர்த்தபூர்வமாக என்னத்தை செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் எடுத்து சும்மா எதாவது பார்ப்போம், சும்மா ஏதாவது ஜோக் பார்ப்போம், ஏதாட்டும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் தெரியும். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அர்த்தபூர்வமான விஷயம் ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒரு புக்கு ரீட் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனால் ரீடிங் ஹேபிட்ன்றது இன்றைக்கி இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ என்னன்னா, இந்த மாதிரி வாழ்க்கை வந்து இந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வந்து டாமினேட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னதுன்னா, மனிதர்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. எவ்வளோ பேர் வந்து இதை ஃபுல்லாக கேட்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்ல நினைக்கிற விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியலிஸ்டிக் ட்ரைவ் வந்து போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்மளுடைய அர்த்தபூர்வமான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. இல்லை அப்படி தெரிஞ்சாலும் அதெல்லாம் வந்து எப்பப்பா செய்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு ஃப்ரீ ஆகிட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த புக்ஸ் ரீடிங் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, வாசிப்பு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிட்டே தான் வருது. முன்னாடி இருந்த மாதிரி அளவுக்கு இன்றைக்கி வந்து வாசிக்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய சாதனங்கள் இப்போதைக்கு வந்து இன்டர்நெட்லலாம் ஈஸியாக வாசிக்க முடியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கெலாம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ புத்தகங்கள் கொட்டி கிடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம வந்து வாசிக்கிறதுக்கான டைம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். இந்த அப்படியே உலகத்துடைய ஒரு அலை இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும், எல்லாருமே அதுக்கு வந்து ஆட்பட வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ அதுதான் அந்த பிரச்சனை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, மனிதர்கள் வந்து பெரிய அளவுக்கு நிறைய தனித்துவமான சிந்தனையாளர்கள் அப்படியே குறைஞ்சிட்டே வருவாங்க. யாரோ ஒரு சில பேர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, லைஃபோட எசென்ஷியல் அர்த்தபூர்வமான விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி விலக்கி ஒரு எதிர்நீச்சல் வந்து அடிப்பாங்க. மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போப்பா எல்லாரும் இப்படி போகிறாங்கப்பா, சும்மா நம்ம மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒப்பு கொடுத்து அந்த அலையோடு சேர்ந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, சிந்திக்கிறவங்க, நிறையா சிந்திச்சுட்டு இருந்தவங்க, நிறைய ஒரிஜினல் தாட்ஸ் இருந்தவங்க, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அப்படி குறைஞ்சிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் வந்து இதனுடைய ஒரு பெரிய நெகட்டிவான விளைவு. அது மட்டும் இல்லை, அதனுடைய பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. மெட்டீரியலிஸ்டிக்காக ஓடிட்டு இருக்கனால வரக்கூடிய பிரச்சனை வந்து போட்டி, பொறாமை, ஜெலசி, ஒருத்தனுடைய வியாபாரத்தை பார்த்து இன்னொருத்தன் வந்து ஐயோ நம்மளும் அதே மாதிரி ஆகணுன்றது, ஒருத்தனுடைய சம்பளத்தை பார்த்து நம்ம எப்படி அதே மாதிரி போகிறதுன்றது, வேற ஒருத்தன் பைக் இப்படி வாங்கிட்டானே நம்ம எப்படா வாங்குறது அப்படின்னு ஆசைப்படுறது, ஓடுறது. இது ரொம்ப யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் நான் சொல்கிறேன், புதுசாக எதுவும் சொல்லலை. சரியா, அவங்களுக்கே புரியும். அப்போ என்ன ஆகுது, போட்டி வந்து இன்னொரு போட்டியை உருவாக்குது, பொறாமை, இதே தான் ஓடுது. இது வந்து எதுவுமே வந்து இதில் வந்து ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், நிறைவின்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கடைசியில் எதை செஞ்சாலும் பெருசாக ஒன்றும் எனக்கு ஒரு நிம்மதி பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்றத அவன் ஃபீல் பண்ணுவான். எப்போ இந்த வெறும் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான் வாழ்க்கை, அதுதான் எய்மு அப்படின்றது தான். அகெயின் இதெல்லாம் வந்து எதுவுமே புது விஷயங்களே இல்லை, பேசக்கூடிய புது விஷயம்லாம் இல்லை. நீங்கள் வந்து திருக்குறள் எடுத்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். திருவள்ளுவர் வந்து ஒரு குறளில் வந்து அழகாக சொல்லுவார். எப்படின்னா, தெளிவாக பொருள், பணம், காசு வந்து இந்த லைஃபுக்கான தேவையான ஒரு விஷயம் தான் அப்படின்றத ஒரு குறளில் சொல்லுவார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு ஒரு திருக்குறள், ஃபேமஸான திருக்குறள் இருக்கு இல்லையா. பொருள் இல்லாமல் இருக்கிறதுன்றது இந்த உலகத்தில் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் தான் அப்படின்றதே விளக்குவார். ஆனால் அதே சமயம் இன்னொரு திருக்குறள் என்ன சொல்லுவார்னா, எல்லா வகையான பெரிய பிரச்சனைகளுக்கும், தவறுகளுக்கும், பாவங்களுக்கும் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமே பொருள் மோகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குறளில் சொல்லுவார். இதை நான் 2-3 இடங்களை நான் என்னோடய வீடியோஸ்லாம் பேசியிருக்கேன், என்னுடைய ரைட்டிங்ஸில் கூட எழுதியிருக்கேன். இந்த பொருள் மோகம் அப்படின்றது வந்து எல்லா பிரச்சனைக்கான ஒரு மூல வேறாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் ஒரு குறளில் சொல்லுவார். அது வந்து நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஒன்றொன்னா படிப்படியாக அது வேறு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துரும், பொறாமை, சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களை. ஸோ தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுவோம். சந்தர்ப்பம் தேவைப்படும் போது அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம்.